யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரிஸ் யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்களா. Let A and B are two non-empty set. The function f from A to B, that is ஃபங்க்ஷன் எஃப், ஒரு எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் ஏலேருந்து பிக்கு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும். சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எப்படின்னா, ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மெஷின் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னு ஒரு இன்புட் கொடுத்தோன்னா பி அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கும். நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணி அது ஏலேருந்து பிக்கு நம்மளுக்கு இமேஜ் ஆச்சு அப்படின்னா, மேப்பிங் ஆச்சு அப்படின்னா அது ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். எவ்ரி எலிமெண்ட் A belongs to A, there exists a unique element of B belongs to B such that f of A is equal to B. f of A அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ A எதில் இருக்கணும்? A அப்படிங்கிற செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட் A, Bங்கிற எலமெண்ட் B அப்படிங்கிற செட்டில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏங்கிற செட்டு நான் 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்திருக்கேன். பி அப்படிங்கிற செட்டு 2, 4, 6, 8, 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபங்க்ஷன் நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? 2xன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏலேருந்து எக்ஸுக்கு ஒரு டேர்மாக சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு என்ன கிடைக்கும்? 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏக்கு நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ, அதாவது ஏ அப்படிங்கிற செட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ப்ரீ இமேஜ். அப்போ பி அப்படிங்கிற செட்டு கோடொமைன், அது இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடொமைனில் எதுக்கெல்லாம் மேப்பிங் ஆகுதோ அதை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். மேப்பிங் ஆகிற எலமெண்ட் மட்டும், செட் ஆஃப் மேப்பிங் எலமெண்ட் இமேஜ் விச் ஹாவ் த எலமெண்ட், எது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கோ அதை மட்டும் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி என்ன நேம் சொல்லி இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, 1-to-1 ஃபங்க்ஷன். ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே பியில், அதாவது எல்லா ப்ரீ இமேஜுக்கும் இமேஜ் இருந்தது அப்படின்னா அதை 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்தது அப்படின்னா அதை ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதாவது ஒரு டைப் ஆஃப், நம்ம ஒரு செட் எடுத்திருக்கோம், அந்த செட்டில் வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, 2 டைப்புமே அதில் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைஜெக்டிவ். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் போத் 1-to-1 அண்ட் ஆன் டு, தென் வி சே தட் த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ஆர் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம அல்ஜீப்ராவில் பார்க்கும்போது 1-to-1 அண்ட் ஆன் டு இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்ததுன்னா அதை ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் கோரிலேட்டடாக தான் இருக்குது. நம்ம ரெண்டும் டுகெதராக நீங்கள் 2 யூனிட் அட் அ டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் 5 and 6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? இங்கே ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தோம்? இன்புட் கொடுத்தா அவுட்புட் கிடைக்கும். அப்போ அவுட்புட்டோட வேல்யூ கொடுத்தா இன்புட் நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அதோட அப்படியே ரெசிப்ரோக்கல். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு கண்டிஷன்ஸ் பாருங்கள். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ யூனியன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இஃப் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸுன்னு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே, அதாவது அவுட்புட் எல்லாமே எப்படி இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கிற வேல்யூவாக இருக்கணும். நம்மளோட எல்லா அவுட்புட்டும், அதாவது எல்லா இமேஜும் எப்படி இருக்கணும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லை, ஒரு வேளை நம்ம மேப்பிங் பண்ணும்போது இமேஜ் வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரோ இல்லை ஐஎக்ஸோ இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்ல மாட்டோம்? நாட் அ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். f minus g of x is equal to f of x minus g of x. f into g of x is equal to f of x into g of x. cf of x is equal to cf of x. f divided by x, g of x is equal to f of x divided by g of
எக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், மினிமம் கண்டிஷன் பார்க்கும்போது மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்த டைப் என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா இஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்புட் கொடுப்போம், ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம், அதை எஃப் அண்ட் ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் த காம்போசிஷன் இஸ் g not f of x is equal to g of f of x. ஓகேங்களா? ஸோ இது என்ன காம்போசிஷன்னா அங்கே ஏதாவது நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ இல்லை இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து நம்ம காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன். டூ செட் a and b are said to be equivalent set if there exists a one-to-one and on-to function from a to b. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை இன்னும் சிம்பிளாக நம்ம ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இருந்தது அப்படின்னாலே இட் இஸ் அ ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஏன்னா 1-to-1 1-to-1னும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், on-to ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம பைஜெக்டிவ்னு படித்தோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இருந்தாலே அது என்னது தான், கண்டிப்பாக ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.